அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூ அலைஹிஸ்ஸலாம் தச்சு வேலை செய்ய படித்துக் கொண்டிருந்தார். அவருடைய வேலையில் அவர் மிகவும் திறமையானவர். அவருடைய கூட்டங்கள் புத்துக்களை வழங்குவதை வெறுத்தார். தர்மசில் என்கிற ராஜா காபிலுடைய வழித்தோன்றலாக இருந்தவன். அவன் மிகவும் பலசாலியாகவும் வம்பனாகவும் சூது விளையாடுபவனாகவும் குடிப்பவனாகவும் இருந்தான். அவன் முதலில் சிம்மாசனத்தில் இருந்தவன். ஈயம், செம்பு, இரும்பு இவைகளையெல்லாம் முதலில் செய்யச் சொல்லி ஏவியவன். பொன்னினால் நெய்யப்பட்ட புடவையை முதலில் உடுத்தியவன். அவனும் அவருடைய கூட்டங்களும் விக்கிரகங்கள் வணங்குவதும் புத்துக்களை வணங்குவதுமாக இருந்தார்கள். அந்த புத்துக்களை ஒவ்வொரு கூட்டத்தாரும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு வெள்ளியினாலும் தங்கத்தாலும் ஆசனம் செய்து விலை உயர்ந்த விரிப்புகள் விரித்து மாணிக்கம் மரகதங்களால் அலங்கரித்து வெள்ளியுடைய கிரீடம் எல்லாம் வைத்து 3060 பேர்களை வைத்து பூஜை நடத்தி வந்தான். நூஹ் நபி இதையெல்லாம் பார்த்த பொழுது அவர் வெறுப்படைந்து அவர்களுடனே சேராமல் காட்டிற்கு சென்று விட்டார். அவர்கள் செய்யும் இபாதத்தை அவர் கேட்கவும் இல்லை. அல்லாஹு தஆலா அவரை நபியாக அனுப்பி வைப்பதற்கு குறிக்கப்பட்ட காலம் வருமளவும் காட்டிலேயே இருந்தார். அல்லாஹ்வை மிகுதியாக இபாதத்து செய்யும் நபியாக இருந்தார். பிறகு அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை பூமியில் இறங்கச் சொல்லி நூ அலைஹிஸ்ஸலாத்திற்கு நன்மாராயம் சொல்லச் சொல்லி நபி பட்டத்தை வழங்க கூறினார். ஜிப்ரில் நூ அலைஹிஸ்ஸலாத்திடம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யானூஹு என்றார். நூ அலை, தெளிவான மனிதரே நீர் யார் என்று கேட்டார். அப்போது நான் ஜிப்ரில், உம்முடைய ரப்பிடத்தில் இருந்து உமக்கு நபி பட்டம் கொண்டு வந்தேன். உம்முடைய ரப்பு உமக்கு சலாம் சொல்லி உம்மை உம்முடைய கூட்டங்களுக்கு நபியாகவும் ரசூலாகவும் ஆக்கியுள்ளான் என்று சொன்னார். பின்பு ஜிப்ரில் நூ அலைஹிஸ்ஸலாமிடம் நெருங்கி ஆடைகளை உடுத்தி தலைப்பாகை தலையில் கட்டி தெளிவான வாளையும் அவருக்கு கொடுத்தார். பிறகு ஜிப்ரில், நீர் தர்மசில் என்கிற ராஜாவிடத்திலும் அவருடைய கூட்டங்கள் இடத்திலும் போய் உம்முடைய ரப்புக்கு வணக்கம் செய்வதற்காக அவர்களை அழையும் என்று சொல்லிவிட்டு சென்றார்.